ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சினிமா சார்ந்த 5 பெஸ்ட்டான யூடியூப் கண்டென்ட் என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். எதுக்குடா சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு 5 கண்டென்ட்டை பற்றி வீடியோ போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸோடைய பல பேருடைய சேனலை நான் பார்த்தேன். நிறைய பேர் இந்த கண்டென்ட் கிரியேஷன், இந்த ஆக்டிங்கு, இந்த மாதிரியான விஷயங்களில் தான் அதிகமாக சேனல் ரன் பண்ணுறீங்க. நிறைய பேர்த்துக்கு சினிமா ரிலேட்டடாக போகணும் அப்படிங்கிறது தான் ஆசையாகவும் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை யூடியூப்பை வச்சு நம்ம யூஸ் பண்ணி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க. ஸோ அப்படி யூடியூப்பில் 5 பெஸ்ட்டான சினிமா ரிலேட்டட் கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் சொல்லக்கூடிய இந்த 5 கண்டென்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சினிமா ரிலேட்டடாக போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். ஸோ வாங்க அந்த 5 கண்டென்ட் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 5 கண்டென்ட்டுமே 2025 மட்டும் இல்லை, எப்போவுமே எவர்கிரீன் கண்டென்ட்டாக இருக்கக்கூடியது தான். ஏன்னா சினிமா ரிலேட்டடாக எப்போவுமே எல்லாருமே தேடி பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு விஷயம் வந்துச்சுன்னா எல்லாருமே பார்ப்பாங்க. அதனால் உங்களுக்கு பெஸ்ட்டான கண்டென்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யூடியூப் ஆட் ரெவன்யூன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வரும். ஆனால் வியூஸுங்கிறது அதிகமாக வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த 5 கேட்டகரியில் சேனல் ரன் பண்ணுறப்போ நீங்கள் குயிக்காக மானிட்டைஸ் பண்ணிடலாம். ஆனால் இன்கம்ங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் வரும். எனக்கு சினிமா ரிலேட்டடாக போகணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க இப்போ அந்த 5 கண்டென்ட் என்னங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம மணி மீடியா ஜோன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸு, அஃபிஷியல் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆடிஷன் அப்டேட் வீடியோ. அதாவது சினிமாவில் நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, இந்த மாதிரி நடிக்க ஆட்கள் தேவைன்ட்டு அப்பப்போ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி சைடில் இருந்தோ சரி, அல்லது ஒரு பட டைரக்டருடைய சைடில் இருந்தோ சரி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் அது எல்லாருக்கும் போய் சேருதான்னு கேட்டால் சேரலை. நீங்கள் அதை எல்லாத்துக்கும் சேர்ற மாதிரி ஒரு சேனல் கிரியேட் பண்ணி அது ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீச் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம எங்கேருந்து போய் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். கூகுள்லேயே அட்வர்டைஸ்மெண்ட்டாக வரும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இன்ஸ்டாகிராமு, இந்த ட்விட்டரு, இந்த மாதிரியான சோசியல் மீடியாக்கள்லாம் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமான டைரக்டர்ஸோடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க தான் அதிகமாக அப்டேட் பண்ணுவாங்க. அவங்க அப்டேட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் வீடியோவாக கிரியேட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ரீச் இருக்கும். எதுக்கு ரொம்ப சீக்கிரமாக வீடியோ கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறனா, ஆடிஷனுங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்கும். அந்த டைமை தாண்டிடுச்சுன்னா அந்த ஆடிஷன் நடக்காது. நீங்கள் அந்த டைமுக்குள்ளே வீடியோ எடுத்து ஆடியன்ஸுக்கு தெரிய வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான வேலையே. ஸோ இந்த விஷயம் உங்களால் கரெக்டாக டைம் கீப் அப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அந்த அப்டேட்ஸை எடுத்து வீடியோவாக பண்ணி உங்களால் போட முடியும்னா கண்டிப்பாக இந்த ஒரு சேனலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான சேனல். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூவி ரிவ்யூ. அதாவது புது மூவியை மட்டும்தான் எல்லாம் ரிவ்யூ பண்ணுறது தான் ரிவ்யூ சேனல்னு நினைக்கிறீங்க. பழைய மூவியை கூட இப்போல்லாம் ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பழைய மூவிஸோடைய ஸ்டோரி, அது என்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளே, அதில் இருக்கிற சில விஷயங்களை டீகோட் பண்ணி அதை கூட இப்போ வீடியோவாக போடுற சேனல்ஸ் நிறையா வந்திருக்கு. ஸோ அதுவும் நல்லா ரீச் ஆகிக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஓல்டு மூவி ரிவ்யூஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் ஒரு பெஸ்ட்டான சேனல் தான், நல்லா வியூஸ் போகுது. மூணாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான், ஆக்டிங் டிப்ஸு, டைரக்ஷன் டிப்ஸு, இல்லை கேமரா எப்படி ஒர்க் பண்ணணும் சினிமாவில், அது ரிலேட்டடாக டிப்ஸு நீங்கள் கொடுக்கலாம். அதை பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்னா நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சால் தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் கொடுக்க போகிறது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அந்த இன்ஃபர்மேஷனில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் சொல்கிற விஷயம் கொடுத்தாலே, நீங்கள் சொல்கிற விஷயத்தை கரெக்டாக கொடுத்தாலே போதும். இந்த சேனலை கூட நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் சேனல்ஸ் எல்லாம் கூட நிறைய இருக்குது. நான் பார்த்து கேதர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ட்ரை பண்ணலாம். எப்படி நான் ஆக்டிங்கை சொல்லித்தரது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் நிறைய புக்ஸ் இருக்குது. கூகுள் குரோமில் நிறைய வெப்சைட்ஸில் நடிப்பை பற்றின நிறைய விஷயங்களை சொல்லித்தராங்க. ChatGPTயை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம். எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இது மூணாவது கண்டென்ட். நாலாவது பார்த்தீங்கன்னா சினிமா விமர்சனம். இது டோட்டலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேஸில் இருக்கும். அதாவது
சினிமா ரிலேட்டடாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதை பற்றி, அந்த டைரக்டரை பற்றி, ப்ரொடியூசரை பற்றி, ஆக்டரை பற்றி, இந்த மாதிரி நிறைய அவங்க ரிலேட்டடாக அவங்க அடுத்தடுத்து என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அடுத்து என்ன ஃபிலிம்ஸ் வரப்போகுது, இப்போது ஒவ்வொரு நடிகரோடைய அடுத்தடுத்த லைனப்பில் என்ன ஃபிலிம்ஸ் இருக்குது, டைரக்டருடைய லைனப்பில் என்ன ஃபிலிம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி சினிமா ரிலேட்டடாக நிறைய செய்திகள் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் போடலாம். இது நல்ல என்டர்டெயின்மெண்ட் சேனல், இதுக்கு நல்ல வியூஸ் போயிட்டு இருக்குது. நீங்கள் இந்த சேனலை ஒரு நல்லா ரன் பண்ணிங்கன்னா நீங்களே ஒரு சினிமா விமர்சகர் தான். ஸோ இதுதான் சினிமா விமர்சகர், இதுதான் சினிமா விமர்சனம். ஆனால் சேனலை பார்த்து ரன் பண்ணணும். எந்த ஒரு இடத்துலையும் ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்காம இருந்தீங்கன்னா போதும், நல்ல சேனல் ரன் பண்ணலாம். இது 4வது கண்டென்ட். 5வது கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்டிங் சேனல். அதாவது இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து ட்ரோல் சேனல் இல்லை, ரோஸ்டிங் சேனல். ட்ரோல் சேனல்ங்கிறது வேற, ரோஸ்டிங் சேனல் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஒரு நடிகர், நடிகை, ஒரு கேமராமேன், ஒரு டைரக்ஷன், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, இல்லை ஒரு ப்ரொடியூசர், இந்த மாதிரி பர்டிகுலராக ஒருத்தர் பண்ணுற ஏதோ ஒரு விஷயம் லீக் ஆகும், நல்லா வைரல் ஆகும். அவங்க பண்ணின விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க பண்ணது சரியா தப்பா, அது என்ன அப்படிங்கிறத யாரோடைய மனசும் புண்படாத வகையில் நீங்கள் கிண்டலாக சொல்லணும். ஓகேங்களா? கிண்டல் பண்ணணும், காமெடி பண்ணணும். அதே சமயம் அவங்கள மனம் கோணாத வகையில், யாருக்கும் மனம் புண்படாத வகையில் நீங்கள் அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுதான் சினிமா ரோஸ்டிங் சேனல். இது சினிமாவுக்கு மட்டும் இருக்கான்னு கேட்டால் சினிமா கூட இல்லை, அரசியலை சார்ந்தும் நிறைய பேர் ரோஸ்டிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இல்லை பப்ளிக்கில் நடக்கிற சில விஷயங்களை கூட ரோஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடாகவும் நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன அந்த 5 கண்டென்ட்லேயுமே யூடியூப்பில் நிறைய பேர் சேனல் ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் அது தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த சேனல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இந்த 5 கண்டென்ட்டில் சினிமா மேலே ஆசை இருக்கிறவங்க, யூடியூப் சேனல் வழியாக நம்ம போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த 5 கண்டென்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நீச்சாக தான் இருக்கும். இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி யூடியூப் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு டவுட்னா மறக்காமல் தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.